உங்கள் வழி பயணத்தில் எங்கள் வாழ்க்கை பயணம். பெஸ்ட் ட்ராக்கின் பெஸ்டான பயணங்கள். வணக்கம், நான் ரூபன். பெஸ்ட் ட்ராக் டாக்ஸியோட என்னோட பயணங்கள் குறித்து பேசணும்னாக்கா சில சந்தோஷமான தருணங்கள், நெகிழ்ச்சியான தருணங்கள் பல உண்டு. அதில் நான் ஒரு விஷயத்த மாத்திரம் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு முறை எங்களுக்கு யூஸ்வலாக வர மாதிரி ஒரு ட்ரிப் போட்டிருந்தாங்க. ஒரத்தநாடு பக்கத்தில் ஒரு கிராமத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஒரு ட்ரிப் ஒன்று ஏர்போர்ட், திருச்சி ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயாச்சு. கஸ்டமருக்காக வெயிட் பண்ணேன். கஸ்டமர் வந்தாங்க. கஸ்டமர் கூட ஏறி வண்டியில் உட்காந்ததுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எங்களுடைய நடைமுறைப்படி நாங்கள் கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக யார் புக் பண்ணாங்களோ அந்த நபருக்கு வந்து அந்த மெசேஜ் போயிடும். கொஞ்ச நேரத்தில் வண்டி ஏற்பட்டு நான் வெளில வரப்பே அந்த நபர் எனக்கு கால் பண்ணாங்க. சார், இது மாதிரி பிக்கப் பண்ணிட்டீங்களா? வரது என்னோட தம்பி தான் சொல்லி சொன்னார். இப்போ பிக்கப் பண்ணியாச்சு சார், ஏற்றிட்டு வந்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னேன். சார், ஒரு சின்ன ஹெல்ப்பு, வரப்போ அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். நானும் ஓகே சார், செஞ்சிடலாம் சார் அப்படின்னேன். ஏர்போர்ட் பக்கத்தில் வந்தப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வண்டி நிறுத்திட்டு சார் சாப்பிட்டு போயிடலாமா சார் சொல்லி கேட்டேன். இல்லைங்க, நீங்கள் இப்போ வேணாம், நீங்கள் கொஞ்சம் வேகமாக போங்கன்னு சொல்லி சொன்னார். நான் இல்லை சார், நானும் காலையிலேருந்து சாப்பிடல, ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம் சொல்லணும் 2-3 முறை வற்புறுத்தவும் அவர் கொஞ்சம் வேண்டா வெறுப்பாகவே இறங்கி வந்தார். வந்துட்டு ஒரு என் கூட சேர்ந்து சாப்பிடுங்க சார் சொன்னேன். அப்புறம் என் கூட சேர்ந்து அவரும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு வண்டியில் ஏறிட்டு திரும்பி போகிறதுக்கு முன்னால் நான் கீழே இருந்து அவர் வண்டியில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் நான் அந்த கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணேன். சார், இது மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுத்துறேன் சார். ஏன் சார் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கிறார் சார் அப்படி சொல்லி கேட்டேன். அவர் ஆமாங்க, வீட்டில் ஒரு தூக்கம் நடந்து போச்சு, நம்ம ரொம்ப ரிலேட்டிவ், அவர்கிட்ட சொல்லாமல் சீரியஸாக சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால நீங்களும் சொல்ல வேணாம், தயவு செஞ்சு சொல்லாமே அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னா. சரி பரவாயில்ல சார் சொல்லி வந்தாச்சு. நாங்களும் கிட்டத்தட்ட ஒருத்தநாள் ரீச் பண்ணிட்டேன். அந்த வில்லேஜுக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கே ஒரு மனசு ஒரு சங்கடமாக இருந்துச்சு. என்னடா அது முக்கியமான நபர் ஒருத்தர் தவறிட்டாங்க, சொல்லாமல் இருக்கிறது நல்லது இல்லையா? அந்த இடத்த அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுவார், அந்த இடத்த அவங்கள்ட்ட எப்படி இப்போ ரியாக்ட் பண்ணுவாருங்கிறது எனக்கு ஒரு ஹியூமனாக எனக்கு அது புரிஞ்சிச்சு. சரி, ஒரு இடத்த நான் நிறுத்தி அவர்கிட்ட, சார் ஒன்றும் இல்லை சார், இது மாதிரி அவங்க தவறிட்டாங்களாம், அது உங்கள்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு சொல்லவும் அவர் அங்கேயே உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரின்னு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டேன். நேராக அப்புறம் வீட்டில் கொண்டு போய் விட்டேன். இறக்கிட்டு அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு எனக்கு ரெண்ட் வாங்குறது கூட எனக்கு முடியல. அந்த இடத்துல எப்படி கேட்குறதுன்னு தோணாதனால சரின்னு அவரை அங்கேயே விட்டுட்டு நான் சொல்லாமே நான் வந்துட்டேன். நான் வந்ததுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு அவங்களே வந்திருக்காங்க. பெஸ்ட் ட்ராக் டாக்ஸிக்கு வந்துட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கே வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு எங்கள் கம்பெனிலே பேசிட்டு போயிருக்கிறாங்க. பேசிட்டு இவங்க என் நம்பரை வாங்கி எனக்கு திரும்பி, சார் ரொம்ப நன்றி, நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்து எங்களை சேர்த்துட்டீங்க, காசு கூட கொடுக்காம வாங்காமல் போயிட்டீங்க சொல்லவும் நான் இல்லை சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒரு 2-3 விசேஷங்களுக்கு கம்பெனியில் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இவர் வந்து திரும்பியும் சிங்கப்பூருக்கு போகிறப்ப என்னை திரும்பி கால் பண்ணார். நீங்களே தான் வரணும்னு சொல்லவும் அப்புறம் என்ன அனுப்பிச்சாங்க. அப்புறம் நான் போய் அவரை விட்டுட்டு வந்தேன். இப்படி இருக்கிறப்ப இப்போ ரீசெண்டாக இப்போ தை மாதத்தில் வந்திருந்தாரு. அவங்களுக்கு மேரேஜ் சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணார். சார், நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும்னு சொல்லி இன்விடேஷனும் எனக்கு வந்து கொடுத்தாரு. அதே மாதிரி எங்கள் ஆஃபீஸுக்கும் கொடுத்தாரு. நாங்களும் போய் கலந்துக்கிட்டு எங்கள் வண்டியும் 2 வண்டி எடுத்து வந்தாங்க. அந்த டைமில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா இந்த மாதிரி இந்த கஸ்டமர் நம்மளை அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நம்மளை நினைக்கிறாங்களேன்றப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே அவங்க எங்கள் கூட டச்லேயே இருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு உள்ள சேவையை செய்கிறோம். எங்கள் வேலையை நாங்கள் சந்தோஷமாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருக்குது. ரொம்ப நன்றி. நாங்கள் எப்போவுமே எங்கள் கஸ்டமர் கூட அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நாங்கள் எல்லா சேவையும் செய்வோங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வழி பயணத்தில் எங்கள் வாழ்க்கை பயணம். பெஸ்ட் ட்ராக்கின் பெஸ்டான பயணங்கள்.